உடனுக்குடன் நேரலை தொழிற்சங்கங்களை தனித்தனியாக பிரித்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதை கண்டித்து தற்போது கண்ணை கட்டிக்கொண்டு தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப குரோம்பேட்டை பகுதியில் தொழிற்சங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றி விரிவா சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பயிற்சி மையத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் ஒரு முறையும் போக்குவரத்து பணியாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்தது. ஆனால் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த பேச்சுவார்த்தை என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் என்பதாக மாற்றி அமைத்தது. இந்த நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த 2023ஆம் ஆண்டுடன் நிறைவு பெற்ற நிலையில் 15 மாதங்களாக 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படாமல் தாமதிக்கப்பட்டே வந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து போராட்டங்களையும் அறிவித்திருந்தார்கள். உடனடியாக 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதாக. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் 80க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் என்பது கலந்து கொண்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது டிசம்பர் மாதம் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாதம் முன்னாள் பிரதமர் உயிரிழந்ததன் காரணமாக அந்த திட்டம் என்பது தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக 2 மாதங்களுக்கு பிறகாக இன்றைய தினம் நடைபெற வருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த பேச்சுவார்த்தை என்பது 2 கட்டங்களாக, அதாவது குறிப்பாக இன்றைய தினம் ஒரு சில அமைப்புகளும் நாளைய தினம் மிஞ்சிய அமைப்புகளுக்குமான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதாக போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற 13 தொழிற்சங்கங்களில் சில தொழிற்சங்கங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு துணிகளை கட்டியவாறு இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட இந்த 3 கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்ளும் வகையில் 13 சங்கங்களுக்கு இன்றும் நாளை மீதம் வரக்கூடிய சங்கங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவது தொழிற்சங்கங்களை பிரிக்கக்கூடிய செயல். தொழிற்சங்கங்களையும் ஒன்றாக அனுமதிக்க வேண்டும். எனவே நாளை நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையிலும் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தி அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையாக கருப்பு துணிகளை கட்டியவாறு இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் 15% அந்த ஊதிய உயர்வு என்பது வழங்குவதற்கான அந்த உடன்பாடு என்பது எட்டப்படும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.